பாண்டியனை எப்படியாவது அசிங்கப்படுத்தி பழனியுடைய கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைச்ச முத்துவேலுக்கும் சத்தியவேலுக்கும் ராஜி இந்த கதை மூலயமா சரியான பாடம் ஒன்று புகட்ட போறாங்க. எப்படி அப்படின்னா, இங்க ராஜும் கதிரும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே கிளம்பி காலேஜ் போயிடுறாங்க. இங்க நாளைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டில் இருக்க எல்லார்ட்டும் ஒரு வேலை கொடுக்குறாங்க. பழனி தன்னோட கல்யாணத்துக்கு ரொம்பவுமே கிராண்டா டெக்கரேஷன்லாம் பண்ணி கிளம்பிட்டு இருக்காரு. இதை பார்க்குற முத்துவேல் சத்தியவேலும் பாத்தியான, நாம இங்க இருக்கும்போது இந்த பையன் நம்ம விட்டுட்டு பாண்டியன் போய் உட்காந்துட்டு என்னமோ ஒன்னுத்துக்கும் வழி இல்லாத மாதிரி அவன் மூலியமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். இவன் ஏன்னா இப்படி இருக்கான், இவன் நம்ம தம்பி தானே அப்படின்னு சத்தியவேல் கேட்க, முத்துவேலு விடு சத்தி, அவனுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு போல, அந்த பாண்டியன்ட்டு என்ன இருக்கு, ஏதோ பண்ணணும்னு பண்றான், அதை இவன் புரிஞ்சுக்க மாட்டான், விடு பார்த்துப்போம் அப்படின்னு முத்துவேல் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இங்க ராஜிய மீன் அழைச்சிட்டு போயிட்டு, ஏ ராஜி இங்க வா, எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியே தீரு, நீ எங்க போன அதை சொல்லும் போல, எனக்கு தலையை வடிச்சிடும் போலுக்கு அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ராஜு உடனே, அக்கா அது வந்துக்கா நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்ல. ஆமா அதுக்காண்டி இப்போ அப்படின்னு மீனா கேட்க, அதுக்காக தான்க்கா எக்ஸாமுக்காக கதிரை நாங்கள் அழைச்சிட்டு போனாரு. என்னடி சொல்ற, எக்ஸாமுக்காகவா? அடிப்பாவி, ஏண்டி ஊமை கூட்ட மாதிரி இருந்த ரெண்டு பேரும் எக்ஸாம் எதாவது சென்னை வரைக்கும் போறீங்களா? எப்படி கதிரை ஒன்று அழைச்சிட்டு போனா? ஐயோ அக்கா, எனக்கு அதில் விருப்பமே இல்லை, மாமாவுக்கு தெரியாம இதெல்லாம் பண்ணி பிரச்சனைல மாட்டினா தேவையில்லாத பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன். நான் போலீஸ் ஆகணும் ஆசையவே மறந்துட்டாக்கா. ஆனா கதிர் என் ஆசை தெரிஞ்சுக்கிட்டு நீ கண்டிப்பா போலீஸ் ஆகியே தீரணும்னு சொல்லி என்னை வலுக்கட்டாயமா அழைச்சிட்டு போனாருக்கா. ஓ அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா? பரவாயில்லையே, கதிர் கூட இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு இங்க மீனா பேசிட்டு இருக்க மயில் வந்துடுறாங்க. மீனா, ராஜி என்ன ஏதோ போலீஸ் சிகிச்சை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அக்கா உனக்கு பாம்பு காதுக்கா, அது ஒண்ணும் இல்லக்கா, ராஜி சொல்லிட்டு இருந்தேன், இது மாதிரி நம்ம மயிலக்கா இப்பதான் ஸ்கூலுக்கு போனாங்க வேலைக்கு, அதுக்குள்ள அந்த வேலையை விட பெட்டரா ஒரு வேலை கிடைச்சு நல்ல சம்பளத்தோட போக போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாக்கா. ஓ ஆமா அப்படின்னு சொல்லி ராஜி சொல்ல, மயில் ஒண்ணே, ஆமா ராஜி, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தில பார்த்தேன், அவ ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கலாம், அந்த கம்பெனில நல்ல சம்பளம் தராங்க, அதான் இந்த கம்மியான சம்பளத்துக்கு ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு மாமாட்ட சொன்னேன். மாமாவும் சரின்னு சொல்லிட்டாங்க, அதான் ராஜி நாங்க வேலைக்கு போக போறேன் அப்படின்னு சொல்ல, ராஜும் சூப்பர்க்கா, பரவாயில்ல, இப்படிதான் இருக்கணும், ஒரு இடத்துல கிடைக்கிற சம்பளத்தை விட இன்னொரு இடத்துல அதிகமா கிடைச்சுன்னா கண்டிப்பா நம்ம திறமைய அங்கதாக்கா கொடுக்கணும், அப்பதான் நம்ம திறமைக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு ராஜு சொல்றாங்க. போ ராஜி, எனக்கு இருந்தாலும் ஒரு மாதிரியா இருக்கு, இப்படி ஒரே மாசத்துல அடுத்த வேலைக்கு போக போறோமே, அந்த வேலை பார்த்த இடத்துல தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இங்க மயில பேசிட்டு இருக்காங்க. இங்க பேசி முடிக்கவும் இங்க கோமதி ஒண்ணு, இந்தாடி என்ன பண்றீங்க பேசிட்டு இருக்கீங்க, வா ராஜி காலேஜ் கிளம்பலையா, மணி ஆகலையா உனக்கு அப்படின்னு கோமதி சொல்ல, இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜி கிளம்பிடுறாங்க. ராஜி காலேஜும் போயிடுறாங்க. இங்க கதிரும் காலேஜுக்கு போயிடுறான், மீனா வேலைக்கு போயிடுறாங்க. பழனி மற்ற ஆளுங்க மட்டும் இங்க இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா ஒரு சாயந்தரம் பொழுது இருக்கும். இங்க பழனி இவ்வளவு சின்சியரா வேலை பார்க்கறத பார்த்து நம்ம சத்தியவேலு இங்க இருந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா அப்பன்னு பார்த்து பாண்டியன் வீட்டுக்கு போலீஸ் வருது. போலீஸ் வந்தவங்க சத்தியவேல்கிட்ட போயிட்டு, என் கதிர்ங்கிறது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. கதிரா, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், இல்லைங்க கதிர்ங்கிறது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த களவாணி பயலா, அதை அந்த வீட்டில் இருப்பான் போய் கேளுங்க அப்படின்னு சொல்ல, பழனி காலில் வாங்கிறாரு. உடனே திரும்பி பார்க்குறாரு, பார்த்துட்டு எதுவும் பேசாம உள்ள போறாரு. உள்ள போவோம் போலீஸ் வராங்க. ஏப்பா என் கதிர்வேல் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. என் பையன் தாங்க சொல்லுங்க அப்படின்னு கோமதி சொல்லவும், எங்கம்மா அவன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சார் என்ன சாச்சு? இல்லைம்மா கதிர் ராஜு ரெண்டு பேரும் பார்க்கணும், இன்ஸ்பெக்டர் பார்த்து வர சொன்னாரு, எங்க இருக்காங்க அவங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் அவங்க ரெண்டு பேரும் காலேஜ் போயிருக்காங்க. காலேஜ் போயிருக்காங்களா? சரி சரி, அவங்க வந்ததும் ரெண்டு பேரையும் நேரா ஸ்டேஷன் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏட்டு திரும்புறாரு. பாண்டியன் வந்துடுறாரு. பாண்டியன் உடனே, கோமதி எதுக்கு போலீஸ் வந்து போகுது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, உடனே கோமதி சொல்றாங்க, இல்லைங்க கதிரை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, பாண்டியன் உடனே, ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்க எதுக்காக என் பையன் தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், இந்த மாதிரி உங்க பையனும் அவங்க மனைவி உங்க மருமகளா ரெண்டு பேரும் ஸ்டேஷன் வந்தாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி, இது மாதிரி நகை காணா போச்சு அப்படின்னு ஒருத்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவனை இப்போ நாங்கள் திரும்ப விசாரிக்கும் போது அவன் நகையெல்லாம் கொடுத்துருக்கான். அந்த நகைலாம் இவங்க நகை தான் சரியா பார்க்கணும், அதுக்கு தான் வந்தோம். ஏற்கனவே வந்து சொல்லிட்டு போனாங்க, அதோட சரி. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் பக்கம் வரவே இல்லை. திரும்ப இப்போ நாங்களாம் வந்திருக்கோம். ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டாரு உங்க புள்ள, அவர் வந்தாருன்னா கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர சொல்லுங்க அப்படின்னு இங்க கான்ஸ்டபிள் சொல்றாரு. அதை கேட்ட பாண்டியன் உடனே கோமதிட்ட, என்ன கோமதி இதெல்லாம் என்ன நடக்குது இந்த வீட்டுல, இந்த என்ன எனக்கு என்னை மதிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேனா, எப்ப பார்த்தாலும் அவனாவே அவன் விருப்பத்துக்கு ஏதாவது முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கான், என்ன இந்த வீட்டுல ஒரு மனுஷனோட மதிக்க மாட்டானா அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு.
உடனே கோமதி சொல்றாங்க, ஏங்க அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அது வந்துங்க அப்படின்னு சொல்ல, ஏன் கோமதி உனக்கு இந்த விஷயம் தெரியுமா, அப்போ நீ என்று மறைச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அப்பெல்லாம் இல்லைங்க, அப்புறம் இப்ப வந்தாங்கல்ல அவங்க சொல்லி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க. என்ன தெரியும், என்ன சொன்னாங்க அவங்க வந்தவங்க, சொல்லு அப்படின்னு கேட்கவும், இல்லைங்க நம்ம ராஜு ராஜு இல்ல ராஜுடைய நகை காணா போச்சுன்னு சொல்லி ராஜு மட்டும் சொன்னா கதிர் கூட வரும்போது, அப்போ காணாப்ப நகையை வந்து கேஸ் கொடுத்துருந்தாங்க போல, அந்த நகையை பார்த்தாங்க கேட்க வந்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எங்க கோவப்படுறீங்க இப்போ அப்படின்னு சொல்ல, பாண்டிய ஒண்ணு, ஆமா நான் கோவப்பட்டீங்க, என்ன நடக்க போகுது, எல்லாம் என் இஷ்டத்துக்கு நடக்குது, எல்லாம் இப்ப அவங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இங்க பாண்டி சொல்லவும், கோமதி ஒண்ணு, ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க நாளைக்கு தம்பி கல்யாணம் இருக்குல்ல அதை பாருங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்லிடுறாங்க. இங்க ராஜும் கதிரும் வராங்க. வந்த உடனே கோமதி வந்து, ஏய் கதிரு இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னம்மா என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்தது, இன்ஸ்பெக்டர் பார்க்க சொன்னது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கோமதி சொல்றாங்க. அது கேட்டதும் உடனே கதிர் சொல்றாரு, அப்படியா சரிம்மா இருமான்னு சொல்லிட்டு ராஜு கூப்பிட்டு, ராஜு இங்க வா ஸ்டேஷனுக்கு போவோம், அந்த நகையை வாங்கி கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாரு கதிரு. உடனே கோமதி சொல்றாங்க, ஏண்டா ஏன் நகையை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கவும், ஏமா அப்புறம் அந்த நகை நம்ம நகையா, ராஜி அன்னைக்கு அந்த பொறுக்கி நம்பி தூக்கிட்டு வந்த நகை அது காணா போச்சுன்னு சொல்லிட்டு நான் தான் திருட்டேன்னு அந்த ஆள் என்ன எவ்வளவு பேச்சு பேசினாரு, அப்படி இருக்கும்போது அந்த நகை இருக்குமா நமக்கு, அந்த நகை நமக்கு தேவையில்லாமா அப்படின்னு கதிர் சொல்றான். ராஜும் ஆமாத்த அந்த நகை நமக்கு வேணாத்த அப்படின்னு சொல்லவும், இங்க கோமதி சொல்றாங்க, இங்க ராஜு நல்லா தெளிவா யோசிச்சுக்கோ, அந்த நகையை என் பையன் எடுக்கல, அது எனக்கும் தெரியும், இந்த வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனா உங்க அப்பா என்ன பண்ணாங்க, அந்த நகைக்காக தான் ஒன்னு என் பையன் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி உங்க அப்பா எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாரு, அதுக்காக இந்த நகையை கொண்டு போய் இப்ப கொடுத்தா மட்டும் அசிங்கப்படுறது இல்லைன்னு ஆயிட போறது இல்ல, அசிங்கப்பட்டது தான், அதனால இந்த நகையை நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது செலவு வரும்ல, அப்போதைக்கு இந்த நகையை வச்சு நீங்க எதனா பண்ணிக்கலாம், நான் சொல்லிட்டேன் நீங்க யோசிச்சுக்கோங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க. ஆனா இங்க ராஜு முடிவு பண்றாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை, எப்ப பார்த்தாலும் நம்ம அப்பாவும் சித்தப்பாவும் இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜி நேரா கிளம்பி போறாங்க. இங்க சத்தியல் முத்தோட சொல்றான், அண்ணா இப்பதான் பாண்டி வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டு போச்சுன்னு, ஏதோ இந்த கதிர் பைய ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்கான் போல, எனக்கு என்னமோ நாளைக்கு கல்யாணத்தை நிப்பாட்டத்துக்கு இதுவே ஒரு வாய்ப்பு தானே, எப்படியும் கதிரை போலீஸ் அன்னைக்கு அரெஸ்ட் பண்ண போறாங்க, நாளைக்கு கல்யாணம் நடக்க போறது இல்லைன்னு அப்படின்னு சத்தியம் சந்தோஷப்பட்டு இருக்கான். அப்போ உள்ள போன ராஜு நேரா பார்த்து, என்ன சந்தோஷப்பட்டு இருக்கீங்க, கதிரை ஏன் போலீஸ் பிடிக்க போகுது, கதிரை ஒன்றும் போலீஸ் பிடிக்காது, போலீஸ் பிடிச்சா உங்களை மாதிரி கேட்டுட்டவங்க தான் போலீஸ் பிடிக்கணும் அப்படின்னு ராஜு சொல்ல, ஏய் என்ன வாய் ரொம்ப நீளுது அப்படின்னு கேட்கும். இங்க பழனி வந்துடுறாரு. உடனே ராஜு சொல்றாங்க, வாய் நீளதான் செய்யும், ஏன் நீளக்கூடாது, என்னமோ உங்க நகைய கதிர் தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்னீங்களே, இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன் கேட்டுக்கோங்க, கதிர் ஒண்ணு என்ன காதலிக்கல, நானும் கதிர் காதலிக்கல, நான் கண்ணன் ஒருத்தன் தான் காதலிச்சேன், அவன் தான் என்ன வீட்டை விட்டு அழைச்சிட்டு ஓடினான், அவனை நம்பிதான் வீட்டுல இருக்க நகையெல்லாம் தூக்கிட்டு நானும் ஓடினேன், ஆனா அவன் நகையை பிடிக்கிட்டு என்ன பழனியில அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். அன்னைக்கு எனக்கு என்ன பண்ணு தெரியாம சூசைட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணேன். அன்னைக்குதான் கோமதி அத்தை என்னை சமாதானப்படுத்தி கதிர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது வரைக்கும் கதிர் நானும் பேசுனதே கிடையாது, அப்படியாப்பட்ட நல்லவன் கதிர். ஆனா அந்த கண்ணனை இப்ப நாங்க பிடிச்சிட்டோம், அவன் போலீஸ்லயே மாட்டிக்கிட்டான், அவன் வந்து இப்போ அந்த நகையெல்லாம் கொடுத்துட்டான், அந்த நகை எல்லாமே நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே போய் பார்த்து போலீஸ் விசாரிச்சு அந்த நகையை வாங்கிக்கிங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் நகையை தூக்கிட்டு வந்துட்டான், என் பொண்ணு ஏமாத்தி இழுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு இனிமேச்சும் அசிங்கப்படுத்தாம இருங்க. இந்த உண்மையை நான் சொல்லணும்னு என்னைக்கும் நினைச்சேன், ஆனா இதான் சொல்லி எங்க அண்ணனுங்க அசிங்கப்பட்ட கூடாதுன்னு உங்க தங்கச்சி, அதான் எங்க அத்தை கோமதி நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த உண்மையை இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்லாம மறைச்சிட்டேன். அதுக்காக நீங்க எவ்வளவு கொட்டினாலும் வாங்கிட்டே இருப்பாங்க அவங்கன்னு நினைக்காதீங்க. உங்களை அசிங்கப்படுத்துறது எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இந்த விஷயத்த போய் நான் ஊர் ஃபுல்லா சொன்னேன்னு வச்சுக்க, அசிங்கம் உங்களுக்கு தான், அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்க இப்போ வரைக்கும் நீங்க அசிங்கப்பட்ட கூடாதுன்னு தான் எல்லா விஷயத்துக்கும் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு இங்க ராஜு சொல்லவும், அதை கேட்ட முத்துவேல் அப்படியே மனசு உடஞ்சு போயிடாரு. என்ன கோமதி நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்காகவும் நம்மளுடைய மான மரியாதைக்காகவும் தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணாளா அப்படின்னு அப்படியே முத்துவேலு ஒண்ணுமே பேச முடியாம அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாரு.